உருவாய் அருவாய் உலதாய் கிளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. குபேரன் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நாம் தொடர்ந்து புரட்டாசி மாதத்தின் பலன்களை காண இருக்கிறோம். வாருங்கள். வணக்கம் கும்பம் ராசி அன்பர்களே. உங்கள் ராசியினுடைய நாதன் சனி பகவான் இரண்டாம் இடமான மீனராசியிலே வக்ரகதியிலே அப்படியே அமர்ந்திருக்க, இரண்டாம் இடத்துக்குரிய குரு பகவான் மிதுன ராசியிலே தன்னிலை மாறாமல் அமர்ந்திருக்க, உங்கள் ராசிக்குள்ளரையே ராகு பகவான் அப்படியே அமர்ந்திருக்கிறார். நேரடி பார்வைக்கு கேதுவும் வருடக்கோளாக மாறாமல் அமர்ந்திருக்கிறார்கள். மாதத்தின் துவக்கத்திலே சுக்கிரனும் கேதுவும் சேர்ந்து அமர்ந்து கலத்திரத்தின் மூலியமாக வரக்கூடிய குழப்பங்களை நிறைய கொடுப்பார். எச்சரிக்கையான உணர்வு எப்படி இருக்கணும்னாக்க, மனசில் என்னெல்லாம் தோணுத்தோ எல்லாத்தையும் செஞ்சிடலாம், ஆடம்பர வாழ்க்கையெல்லாம் செய்யலான்ற எண்ணங்கள் எல்லாம் கொண்டு வந்து அதனால் சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள். கேதுங்கிறது ஞானக்காரகன், இவர் சொன்னதை கேட்கணுங்கிற மனசில் கொண்டு வாங்க. அக்டோபர் 9 அன்னைக்கு இந்த சுக்கிர பகவான் சிம்மராசியிலிருந்து கன்னிராசிக்குள்ளே மூவ் ஆகிடுவார். அது வரைக்கும் கொஞ்சம் நிறைய அமைதியாக செய்ய வேண்டிய காரியங்கள் செய்யுங்க. அவசரப்பட்டு எல்லாத்தையும் கபகபன்னு செலவழிச்சிடாதீங்க. முக்கியமாக அது சூரியனும் சுக்கிரனும் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போய் உட்கார்றாங்க. இந்த 8ஆம் இடம்னாலே உடல் உபாதைகளை கொடுக்கும் அப்படின்னு மனதில் எடுத்துக்கலாம். ஆனால் சுக்கிரன் அங்கு சேரும்போது உங்களுடைய கலத்திரத்தின் மூலியமாக வரக்கூடிய சுகங்கள் எப்பவும் கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். மனசில் லவ் அண்ட் அஃபெக்ஷன் ஜாஸ்தி ஆகக்கூடிய சூழ்நிலையும் அதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதன் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலை 17 செப்டம்பர்லேருந்து 2 அக்டோபர் வரைக்கும் இருப்பார். அதனால் மனசில் ரொம்ப குழப்பங்கள் எல்லாம் உண்டாகி கொண்டிருக்கும். அவர் கொஞ்சம் 9ஆம் இடத்துக்கு போயிடுவார். அப்போ மனசிலிருந்து பயங்கள் விலக ஆரம்பிக்கும். புதிய முயற்சிகளெல்லாம் லாபமாக மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் வரும். வீட்டிலே தடைப்பட்ட திருமண விஷயங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ 2 அக்டோபர் 9 அக்டோபர்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிடுங்க. விஜயதசமியிலேருந்து உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத குறிப்பாக வைத்து கொண்டால் போதும். அப்போது வாழ்க்கையில் புதிய அத்தியாயமாக கல்யாண வாழ்க்கைகளெல்லாம் நடப்பதற்கு வாய்ப்புகளும் உண்டு. வரவுகளான புதிய வரவுகள், மக்கட்பேறு, குழந்தை வளம் இதெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. தொழிலிலே வளர்ச்சி, வேலை இல்லை என்பவர்களுக்கு வேலை, மாற்றமான வேலையிலே நல்ல நன்மைகள், பண வரவு, பொருளாதார சீர்பாடு போன்றவைகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. முக்கியமாக ரியல் எஸ்டேட் தொழிலிலே இருப்பவர்களுக்கு ரியல் எஸ்டேட்டில் லாபம் கிடைத்து பணப்புழக்கம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சில அன்பர்களுக்கு தொழில் டெக்ஸ்டைல் தொழிலில் இருப்பார்கள். அவர்களுக்கான வாழ்க்கை முறைகள் மாறி லாபங்கள் பெறுவதற்கான உத்திகளை கொண்டு வருவார்கள். புதிய விதத்தில் அவங்க நல்ல விதமான வியாபார நுணுக்கங்களை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதத்திலே இருக்கிறதுனால லாபம் பெருகும். மருத்துவ செலவு கட்டுப்படும். சிலருக்கு தான் செய்ய வேண்டிய காரியங்களுக்கான விஷயங்கள் எல்லாம் முன்னாடியே இன்ட்யூஷன் சொல்லுவோம், அந்த மாதிரி முன்னாடியே தெரிந்து அதுக்கேற்ற மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே போவாங்க. வாகனங்களில் செல்லும்போது மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. முடிந்தவரை இரவு பயணத்தை அவாய்ட் செய்கிறது ரொம்ப நல்லது. அப்படியே செய்யணுன்னா ப்ராப்பராக அதுக்கான டிரைவர்ஸை போட்டுக்கோங்க. நீங்கள் ஓட்டாமல் இருந்தால் நல்லது. இப்படி செய்து விட்டீங்கன்னா சில விஷயங்களில் நம்ம தவிர்த்து விட்டு நல்லபடியாக செல்லலாம் அப்படிங்கிறது தெரிகிறது. இந்த மாதத்திலே முழுக்க முழுக்க பெருமாள்ன்ற சரண்டர் ஆயிடணும் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி கோவிந்த நாம சங்கீர்த்தனத்தோடு இந்த மாதத்தை தொடங்குவதும், இந்த மாதத்திலே மகாலய அமாவாசை அன்று
தர்ப்பணம் செய்பவர்கள் தர்ப்பணம் செய்துவிட்டு மற்றவர்கள் தானங்கள் செய்வதும் முக்கியமான கர்மாவாக செய்யும்போது நல்லதொரு பலன்களை எதிர்பார்க்கலாம். நல்லது நடக்கும். நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.